ஈஸி ட்ரேடிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்ததுக்கு இதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு காரணங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் பெரிய அளவில் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போவுமே கொடுத்துட்ருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதில் பெரிய அளவில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. 50 EMA, 200 SMA, இது போக DMIன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், டைரெக்ஷனல் மூவிங் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ட்ரேடிங்கில் இருக்கும். இந்த 3 இண்டிகேட்டரையுமே யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு பக்காவாக செட் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பராக செட் ஆகும். ஃபாரெக்ஸில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னா ஃபாரெக்ஸில் கோல்டுக்கும் செட் ஆகும். நான் இந்த 2 தான் ட்ரேடு பண்ணுறேன். மேக்ஸிமம் ஃபாரெக்ஸ் கோல்டில் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பேக் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10 ட்ரேடுக்கு ஒரு 7 ட்ரேடு பாஸ் ஆகும், ஒரு 3 ட்ரேடோ இல்லை 4 ட்ரேடு ஃபெயில் ஆகும். அந்த ஃபெயில் ஆகிற ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது எப்படின்னு போகிறப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விரிவாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடிங்க நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஃபாரெக்ஸில் எடுக்கிற ட்ரேடெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் எடுக்கிற ட்ரேடு அப்போது உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாரெக்ஸில் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் சம்மந்தமாகவும் ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் சம்மந்தமாக அப்பப்போ நான் வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அதுக்கு முக்கியம் ஒரே ஒரு மிகப்பெரிய ரூல் என்ன அப்படின்னா 50 EMA அப்படிங்கிறது எப்போவுமே இப்படி தான் இருக்கணும், அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். இப்படி இருக்கிற ஸ்டாக்கில் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அப்படி இல்லாமல் ஒரு வேளை இப்படி 50 EMA இருந்தாலோ அல்லது இப்படி ஃப்ளாட்டாக இருந்தாலோ அந்த ஸ்டாக்கை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் எடுக்கிறது டே டைம் ஃப்ரேமு. EMA 50 EMA, SMA 200 அண்ட் DMI அப்படிங்கிறது மட்டும், இந்த 2 எதுவும் மாறுதல் இல்லை. DMI மட்டும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்புட்ஸில் 14 தான் ஆஸ் யூஸ்வல் இருக்கும். இந்த DI லென்த்து மட்டும் 14க்கு பதிலாக 10ன்னு மாற்றிக்குங்க. ஸ்டைலு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ரீன் +D க்ரீனுங்க, -D ரெட்டோ இல்லை ஆரஞ்சோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இதெல்லாம் எதுக்காகன்னு அப்புறம் நான் சொல்கிறேன், பாருங்கள். சரி, இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போயிருக்கோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னென்னா, இருங்க இந்த SMA கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் 50 EMA அப் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் 50 EMA அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ என்னென்னா கேண்டில் எப்பெல்லாம் இப்படி டச் பண்ணி இப்படி மேலே போய் மறுபடியும் கீழே 50 EMA டச் பண்ணி இங்கே ரிவர்ஸ் ஆகுதோ, இதுதான் பாயிண்ட். இந்த ரிவர்ஸ் ஆகிற அந்த கேண்டில் தான் பாயிண்ட். நம்மளுக்கு இந்த கேண்டில் தான் பாயிண்ட். சரிங்களா? அதையே நாம் எப்படி எடுப்போம்னா, அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கேண்டிலில் தான் நம்மளுக்கு இந்த கேண்டில் முடிச்சோன்னு ட்ரேட் எடுப்போம். இது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இவ்வளோதான் ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? நான் கோடு போட்டு காட்டுறதா, இந்த க்ரீன் கேண்டிலில் தான் ட்ரேட் எடுப்போம். இந்த க்ரீன் கேண்டில் இருந்து கீழே ஸ்டாப் லாஸ். இவ்வளோதான் ஸ்டாப் லாஸ். இருங்க, இப்படி வேண்டாம். ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்தால் இதுதான் ஸ்டாப் லாஸ். டார்கெட்னு பாருங்களேன், இவ்வளோ தூரம் கிடைக்குது. கொஞ்சம் விட்டு வந்தாலும் அது இதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. இதுதான் மேட்ரு. இதில் உங்களுக்கு
இன்னொரு இதுலன்னு பார்க்கலாம். இதில் முன்னாடி 10 முன்னாடி ஒன்று வந்து தெரியும். எங்கெல்லாம் இது அப் ட்ரெண்டில் போதும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 50 EMA அப் ட்ரெண்டில் போகுது. இங்கே டச் ஆகிற இடம் இங்கே தெரியுதுங்களா? இங்கே இதுதான் இந்த கேண்டில் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப்லாஸ் இது தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுன்னா வெளியே வந்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு டார்கெட். மறுபடியும் அடுத்தது இங்கே இந்த இடத்துல இந்த கேண்டில் நம்மளுக்கு இந்த ரெண்டாவது இந்த மிடில் க்ரீன் கேண்டில் நம்மளுக்கு என்ட்ரி கேண்டில். இதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ தூரம் கிடைக்குது. மூணாவது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே வந்து இங்கே திரும்பினா இந்த க்ரீன் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுப்போம். இங்கே ட்ரேட் எடுத்துட்டோம்னா கீழே வந்துட்டோம். அப்போது இந்த கேண்டில் அடிச்சு ஸ்டாப் லாஸு இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் 193 ரூபாயிலிருந்து 184 ரூபா, கிட்டத்தட்ட 7 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அடுத்தது வந்து இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்கே என்ட்ரி எடுப்போம். இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட். அண்டு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா பக்கத்தால் 50S EMA கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. முடிஞ்சால் இங்கே எடுக்கலாம், இல்லை மிஸ் ஆனால் விட்டுற வேண்டியது தான். அடுத்தது இப்படி தான் இதில் நம்ம எடுக்கணும். மெயின் மேட்ரு அப் ட்ரெண்டில் போகுது. 50 EMA அப் ட்ரெண்டில் இருக்கணும். 200 SMA எதுக்காக அப்படின்னா 200 SMAக்கு மேலே 50 EMA இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த 200 SMA. 200 SMAக்கு மேலே தான் இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியாவுக்கு வந்துடும் அதில். சரி, இந்த DMI எதுக்காக அப்படின்னா எங்கெல்லாம் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை இந்த க்ரீன் லைன் கட் பண்ணிச்சு அப்படின்னா, க்ரீன் லைன்ங்கிறது இது வந்து ட்ரெண்டு க்ரீனில் போகுதா, பாசிட்டிவில் போகுதா, சாரி பையர் சைடு போகுதா இல்லை செல்லர் சைடு போகிறது காட்டுற ட்ரெண்ட் இது. இப்போ இந்த க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னா இங்கேயும் நம்ம பை எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ பை ட்ரெண்டில் தான் போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே. அடுத்தது இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ட்ரேட் எடுக்கிறப்போ இங்கே வந்து கீழே தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு நாள் 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்டு மேலே வந்துடும். இதுவும் அடுத்த 2 நாளில் கெஸ் பண்ணிக்கலாம் அதில். சரி, க்ரீன் வந்து 2 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, பாசிட்டிவ் பையர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து இங்கே தான் இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும். பட் அடுத்த 2 நாள் கழித்து பார்க்குறப்போ மேலே போயிருக்கும் அது. ஸோ இதுக்காகத்தான் DMI வந்து ஃபால் சிக்னலை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அவ்வளோ. சரிங்க சார், இதில் வந்து நம்மளுக்கு லாஸே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். இந்த ஃப்ளாட்டில் எடுக்கிறப்போ மேலங்கீழே அலாசும். அதனால் இந்த மாதிரி கேண்டில்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதைத்தான் சொன்னேன், ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்ட்டு இதுக்கு தான் சொல்கிறது. புரியுதுங்களா? சரி, அடுத்து இன்னொரு இதுவும் பார்க்கலாம். M&M மஹிந்திராவும் எடுக்கலாமே. மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கவனிச்சு பாருங்கள், லைட்டாக அப் ட்ரெண்டில் போகுது. இப்படி தான் போகுது. இப்படி தான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது. ஸோ இது அப் ட்ரெண்ட் பார்த்தோன்னே தெரியுது. இதில் கவனிச்சு பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிறது மட்டும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கேண்டில் இங்கிருந்து இப்படி போய் மறுபடியும் இங்கே வந்து இங்கே திரும்புது. இந்த திரும்புகிற கேண்டிலில் தான் நான் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த திரும்புகிற கேண்டில் ட்ரேட் எடுத்தோம்னாலே போதும். இப்படி போய் இங்கே வந்து இங்கே திரும்ப இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தாலே இங்கே ட்ரேட் எடுத்தாலே அந்த கேண்டிலோட கீழ் க்ளோஸு கொஞ்சம் தள்ளி நாம் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 1:2, 1:3, 1:4
இப்படி ஏகப்பட்டது கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ரிஸ்கே இல்லாமல் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் மஹிந்திரா இதில் அதாவது ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கணும். இதை இன்னொன்று இப்போ எடுத்தோம்னா நான் அசோக் லைலாண்ட், நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் எடுங்க. அசோக் லைலாண்டு இதுலேயும் பாருங்கள், இங்கெல்லாம் டவுன் ட்ரெண்டு, இந்த இடமெல்லாம் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. அதனால் கேண்டில் மேலே கீழே அலாசிட்டு இருக்குது. நம்மளுக்கு இங்கெல்லாம் ட்ரேடு கிடையாது. எப்போ இது இந்த மூமெண்ட் ஆகுதோ இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கவனிங்க, சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். அவர் இந்த இடத்துல இருந்தே இப்படி இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது வந்து அப் ட்ரெண்டில் தான் போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்துச்சுனாலே அடுத்தது பாருங்கள், இங்கிருந்து ஆகிற மூமெண்ட்டு இங்கே இப்படி போய் அடுத்து இங்கே வந்து இங்கே திரும்புகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் கேண்டில். இந்த கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும். இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு ட்ரேடிங் கேண்டில், அதாவது என்ட்ரி கேண்டில்ங்கிறது இதுதான். இந்த கேண்டில் போனால் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளோதாங்க விஷயம். இவ்வளோதான் விஷயமே, இவ்வளோதான். இதில் புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது அதாவது என்ன சொல்ல வரேன், ஒன்றா இப்படித்தான் போகணும். அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நாம் வந்து கவனிக்கணும். ஒருவேளை இப்படி போகாமல் ஸ்டாக் வந்து இப்படி வந்தாலோ, ஸ்டாக்ஸ் வந்து இப்படி வந்தாலோ அல்லது இப்படி ஃப்ளாட்டாக வந்தாலோ அந்த ஸ்டாக்ஸ் நாம் எடுக்கக்கூடாது. 50 EMA வந்து இந்த மாதிரி இறங்கு திசையில் இருந்தாலோ இல்லை ஃப்ளாட்டாக இருந்தாலோ அந்த ஸ்டாக்கு நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான், இவ்வளோதான் விஷயமே. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா அது HDFC பேங்க்கு. இதான் எதையும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கே வர HDFC பேங்க்கு அப் ட்ரெண்டில் போகுது, இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்குது. நீங்கள் கவனிங்க, இதான் இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி மூவ் ஆகி அடுத்து இங்கே வந்து அடுத்து இங்கே திரும்பி இருக்கிறான். நான் இந்த திரும்புகிற கேண்டில் ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேடிங் திரும்புகிற கேண்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா இது வரைக்கும் போகும். அடுத்தது இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், இப்படி போய் இங்கே வந்து இங்கே திரும்பி இருக்குது. என்ன பக்கத்துக்கு படமே தெரிஞ்சிருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிடைக்குது. நம்மளுக்கு இந்த சாய்ஸ் கிடைக்கலாலுமே இது நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியுது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல கவனிங்க, நான் எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கவனிங்க, அதே லைட்டாக அப் ட்ரெண்டு தான். ஆனால் இந்த இடத்துல கச்சன்னு வருது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு இடங்கள் நமக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்து தெளிவாக கிடைக்கிறதுல எடுத்திங்கன்னா இந்த லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸுங்கிறது ஒரு சிம்பிள் கேண்டிலாக தான் இருக்கும். ப்ராஃபிட்டுங்கிறது அதை விட ஒரு 3-4 மடங்கு சேர்த்து தான் கிடைக்கும். இவ்வளோதாங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன். சரி, இதுவே ஃபாரெக்ஸுக்கு எப்படி? ஃபாரெக்ஸில் கோல்டு மட்டும்தான் இதில் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. கோல்டில் 5 மினிட் சார்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு அங்கே நம்மளுக்கு டே சார்ட்டு, கோல்டுக்கு இங்கே நம்மளுக்கு 5 மினிட் சார்ட்டு. ஓகேவா? கோல்டுக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம், நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் இங்கே. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அப் ட்ரெண்ட்லேயும் இப்படி ஸ்லோப் வந்து கீழேருந்து மேலே இந்த ட்ரெண்டிங்கில் போனாலும் சரி, இல்லை மேலேருந்து கீழே இப்படி இறங்கினாலும் சரி, அது இப்படி இறங்காது, இப்படி இறங்கினாலும் சரி, நாம் ட்ரேட் எடுக்கலாம். ஒன்லி ஃப்ளாட்டான கண்டிஷனில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? 50 EMA அப் ட்ரெண்டில் போனாலோ இல்லை டவுன் ட்ரெண்டில் போனாலோ எப்படி போனாலுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஃப்ளாட்டான கண்டிஷனில் 50 EMA இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரேடு கிடைக்காது. சரி, சரி, இப்போ இதில் பாருங்கள்,
இங்கே 200 SMAக்கு கீழே 50 EMA இப்படி வந்துருக்கு. இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது தான். ஆமாம், 25 ஜூலை நடந்தது தான். இதில் அழகாக எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம். அதில் இங்கே பாருங்கள், 50 EMA வந்து 200 SMA கீழே வருது அப்படிங்கிறப்போ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு கணக்கு ஐடென்டிஃபை வந்துடலாம். இந்த இடத்துல இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி வந்த மார்க்கெட்டு இங்கே போயிட்டு 50 EMA டச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரெட் கேண்டில். உங்களுக்கு புரியுது? நான் இந்த இடத்துல 50 EMA ஒரு ரெட் கேண்டில். நம்ம ட்ரேட் எடுக்கிறது இந்த ரெட் கேண்டில் எடுத்தோம்னா போதும். இந்த ரெட் கேண்டில் கீழே ட்ரேட் எடுக்கிறோம், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் ஸ்டாப் லாஸ். நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்தா ரொம்ப கம்மி. இங்கேருந்து எத்தனை 33, 59லேருந்து 60, ஒரு 2 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஆனால் ப்ராஃபிட் எடுத்தால் எவ்வளோ தூரம் கிடைக்கிது பாருங்கள், இவ்வளோ தூரம் கிடைக்கும். அடுத்தது சரி, அடுத்ததும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்களேன். இங்கிருந்து இப்படி இறங்கிட்டு இருந்தது, இப்படி ஏறி மறுபடியும் 50 EMAவை கிராஸ் பண்ணி கீழே வரோம். இதுதான் இம்பார்ட்டண்ட். இப்படி வர இடங்கள்ல மறுபடியும் இங்கே ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸ் எதுங்க சார் அப்படின்னா, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஏன்னா அங்கே போய் தான் திரும்பியிருக்கிறான், இது வரைக்கும் போய் திரும்பியிருக்கிறான். அப்போ இதுக்கு மேலே நாம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா போதும், நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைக்கும். இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கோல்டில் இவ்வளோ தூரம் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ட்டு, இதுவும் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்தது இதுவும் அப்படிதான் ஸ்லோப். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், நான் அதை சொல்லிடுறது. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா, இருங்க இதில் காட்டுறேன் பாருங்களேன். இது அப்படி தான், இது 200 SMAக்கு கீழே 50 EMA இருக்குது. ஸோ அதனால் டவுன் ட்ரெண்ட் நமக்கு ரெடி ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்ஐயில் ரெட் லைன் தான் மேலே இருக்குது. அப்போ வந்து செல்லர்ஸாக ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். இப்போது கேண்டில் இங்கிருந்து இங்கே வந்து அதாவது இங்கே வந்து இங்கிருந்து இங்கே வந்து இங்கிருந்து இங்கே போய் அடுத்து இங்கே திரும்பி இருக்கிறாங்க. புரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ நம்மளுக்கு ட்ரேடிங் என்ன, நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இங்கே என்ட்ரி பாயிண்ட்டு, இங்கே என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து மேலே கொஞ்சம் தள்ளி இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு ப்ராஃபிட் வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து கிடச்சிருக்குது அப்படின்ட்டு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் கூட நீங்கள் லாஜிக்காக செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதுவே நம்பவுண்ட்டு கிடையாது. நான் சொல்கிறது இப்படி இருக்குதப்பா, இப்படியெல்லாம் நான் இது வந்து நான் நிறையா பார்த்துட்டேன், சார்ட்டில் பார்த்துட்டு இப்போ இப்படி வந்துச்சுனாலே நான் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் கான்ஃபிடண்ட்டாக இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு இடம், இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இங்கே இது என்னென்னா, எப்பெல்லாம் அதாவது இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ கேண்டில் இப்படி வந்து கேண்டில் இப்படி திரும்புது இல்லைங்களா, மறுபடியும் போய் 50 டச் பண்ணுற இடங்கள்ல டச் பண்ணிட்டு ஒரு விக் உழுகுது பார்த்தீங்களா? இந்த விக்கிக்கு என்ன அர்த்தம்? 50 உடச்சி மேலே போக முடியலன்ட்டு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு தாராளமாக எடுத்தால் இவ்வளோ தூரமாவது ப்ராஃபிட் உண்டு. இது நிறைய இடங்கள் நடக்கும் பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ பக்கத்தால் ஒரு விக் அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். இங்கே பார்த்தீங்க, இந்த இடத்துல நல்லாவே தெரியும் பாருங்கள்,
இதான் போய் 50 டச் பண்ணி ஒரு விக்கு. நான் எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் இல்லை அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் மூவ் ஆகி 50 டச் பண்ணி ஒரு விக்கோட ரெட் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா கையோடு நான் ட்ரேட் எடுத்துடுவேன். இதில் கையோடு ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு இந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ ரீசண்டாக நான் சார்ட்டு பார்த்து நான் பழகின விஷயங்கள்லாம் இது ஒன்று. சரி, ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். இது நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணோன்ட்டு கூட கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணால் பாருங்கள். ஒவ்வொரு சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி. இப்போ நான் சொல்கிற மெத்தேடு கோல்டுக்கு பக்காவாக செட் ஆகும். இதுவே ஃபாரெக்ஸ் பேர் GBP/USD AUD/USD இந்த மாதிரி பேருக்கு செட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. இது கோல்டுக்கு வேணால் பக்கா செட்டு. ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த டே டைம் ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேடிங் செட்டு. இதில் இது தெரியுதுங்களா? நான் போட்டு வச்சுக்கிறேன், ஏற்கனவே போட்டு வச்சேன். இங்கே இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி இறங்கி இப்படி ஏறி அடுத்தது ஒரு கேண்டில் இங்கேருந்து இங்கே இறங்குது. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வீடியோ. இது விஷயம் இவ்வளோதான். என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷனு, நம்மளுக்கு 50 EMI தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 50 EMI ஒன்று இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆகாது அந்த டைமில். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனு, அப்படி ட்ரேட் எடுக்கிறப்போ 200, அதாவது நாம் செல் ட்ரேட் எடுக்கிறோம்னா 200 SMA கீழே 50 EMI இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷனு சேம் அதுக்கு நேர் கீழே நம்மளுக்கு DMI ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டவுன் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம இப்படி ஒரு 3 கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயம். இது எனக்கு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்குது. இதில் எனக்கு இதை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தேட் யூஸ் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகும். ஆப்ஷனுக்கு நான் சொல்லலை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாச்சும் கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை அந்த டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் இல்லைங்களா, அதில் நீங்கள் கேளுங்க. இது சம்மந்தமாக விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில்ஸ் எப்படி போனால் எப்படி வரும்ன்ட்டு நிறைய பார்த்துருக்கேன் இதில். அதனால் எனக்கு இதில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு கிடையாது. நான் ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். இந்த ஐடியாவை நீங்கள் ஒரு 10-15 ட்ரேட் எடுத்து பாருங்கள். சும்மா டம்மியாவது ட்ரேடு எப்போ இப்படி வந்திருக்குது, இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமான்ட்டு சும்மா பேப்பர் ட்ரேட் மாதிரி எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நன்றிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.